இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம உளுந்தங்களி பண்ண போறோம். ஓகே, ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம், அது கிராமத்து சமையலுக்கு ஏத்ததுன்னா களி. பக்காவான ஒரு களி. அதுவும் களியிலேயே வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து உப்பு போட்டு செய்வாங்க, இது வந்து கருப்பட்டி வச்சு ஸ்வீட்டா செய்ய போறோம். ஓகே, ஸ்வீட் களி. ஸ்வீட் களி இது உளுந்து கருப்பு உளுந்து. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஹெல்த் வைஸ் சூப்பர்பா எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு டிஷ் இது. அது கருப்பட்டி வச்சு செய்ய போறோம். ஓ ஓகே. ஸோ உளுந்தங்களி கருப்பு உளுந்தங்களி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கருப்பு உளுந்து, கருப்பட்டி, அரிசி, சுக்குத்தூள், நல்லெண்ணெய். ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ எல்லாமே ரொம்ப இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கம்மி தான். கருப்பு உளுந்து, கருப்பட்டி, சுக்கு, எண்ணெய், அரிசி. என்ன அரிசி? நார்மலா நம்ம குக்கு யூஸ் பண்ற குக்குக்கு பச்சரிசியா புழுங்கல் அரிசியா? பச்சரிசி புழுங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அரிசி வந்து ஒரு பைண்டிங்காக தான் நம்ம போடுறது. உளுந்து தான் அதிகமா இருக்கும். அதனால நம்ம என்ன அரிசி எடுக்கிறாங்களோ அது பச்சரிசியா இருந்தாலும் சரி, புழுங்க அரிசியா இருந்தாலும் சரி, என்னன்னா தேவையான பொருள். பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா அந்த மாதிரி கூடாது, நார்மல் ரைஸ். ஓகே. சோ நம்ம வந்து இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வேற ஏதாவது? ஃபர்ஸ்ட் வறுக்க போறோம். இதுல வறுத்து இது வறுக்கிற டயத்துல நம்ம இந்த பக்கம் கருப்பட்டியை தண்ணியில வச்சு கொதிக்க வைக்க போறோம். ஏன்னா காய்ச்சினாதான் அழுக்கு இருக்கும், அதுல டஸ்ட் இருக்கும், அதை வந்து நம்ம வடிகட்டுறதுக்காக. ஓகே. இப்போ வந்து கருப்பட்டி இங்க சட்டி சூடாகிறதுக்குள்ள அதுல சேர்த்துடலாம். தேவையான அளவு கருப்பட்டியை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை உருக்கிக்கலாம். சேர்த்துட்டு இதுல வந்து தண்ணி சேர்த்து உருக்கிக்கலாம். தண்ணி வந்து மெஷர்மெண்ட் தான், நீங்க நிறைய சேர்க்க கூடாது. என்னன்னா ஒரு கப் சொல்லுங்க, ஊத்துங்க, நான் பாத்துக்கிறேன். ஊத்துங்க இன்னும் போதும். அளவு சொல்ல வந்தீங்களா? என்ன அளவு சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு கப் அளவு பவுடரை தான் நீங்க பவுடரை தான் மெஷர் பண்ணணும். நம்ம உளுந்தும் அரிசியும் சேர்த்து பவுடர் பண்றோம்ல, அது ஒரு கப் அளவு வந்தா இது 2 கப் அளவுக்கு இந்த தண்ணி இருக்கணும், கருப்பட்டி தண்ணி. ஓகே, அந்த அளவுக்கு தான் மெஷர்மெண்ட். 2ல இருந்து 2.5 வரைக்கும் இருக்கணும். அதுக்கு மேல நம்ம எடுக்க கூடாது. மெஷர்மெண்ட் எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீங்க செய்யும் போது இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன குவாண்டிட்டி எடுத்துக்கிறோம்? இது வந்து ஒரு கப் அளவு, அதாவது 1/4 கிலோ அளவு இருக்கும். ஆனா இப்ப முழுசு வந்து நம்மளுக்கு கணக்கு யூஸ் பண்றது இல்ல, நம்ம வறுத்து பவுடர் பண்றது தான் கணக்கு. அப்புறமா இருக்கக்கூடிய கணக்கு தான் நம்ம. இதை வந்து நம்ம லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ அளவு உளுந்து எடுத்திருந்தா 100 கிராம் அளவு தான், 50ல இருந்து 100 கிராம் அளவு தான் அரிசி சேர்க்கணும். ஏன்னா இதோட மெயினே வந்து உளுந்து தான், கருப்பு உளுந்து தான். அதை நம்ம கம்மியா எடுக்கிறது வந்து வேஸ்ட். இது திறந்துருக்கட்டுமா மூடிட்டுமா? இல்ல அப்படியே இருக்கட்டும், கட்டி இல்லாம கரைஞ்சு வந்தா போதும். ஏன்னா நமக்கு அதுல இருக்க டஸ்ட் கிளீன் பண்றதுக்காக மட்டும்தான். மத்தபடி நீங்க அதுல எதுவும் பாகுபதம் கம்பிப்பதம் அப்படிலாம் எதுவுமே இல்ல, நார்மலா கரைஞ்சு வந்தா போதும். இப்ப இது வந்து நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா வாசனை வர மாதிரி. வெறும் நெய்யோ எண்ணெய் இல்ல. இந்த பவுடரை வந்து நீங்க பவுடர் பண்ணி வச்சு எப்பப்போ தேவைப்படுதோ அப்ப கூட நம்ம களி கிண்டிக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. ஏன்னா நல்லா வறுத்துறோம்ல, அதனால ஒண்ணும் செய்யாது. நல்லா ஃபைன் பவுடரா பண்ணிக்கணும், அப்பதான் களி நல்லா இருக்கும். கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா, அதாவது அந்த ஸ்மெல் வரும்ல, கலர்னா ரொம்ப கலர்லாம் மாறாது, ஸ்மெல் வரும்ல, ஒரு பச்சை வாசனை போயிட்டு அந்த அளவுக்கு வந்தா போதும். அந்த ஸ்மெல் நம்ம வறுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். இதுக்கு நீங்க வேற எந்த எண்ணெயுமே ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் தான், வேற எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி களியில வந்து நிறைய பேர் இந்த இதெல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் திருவாதிரை களி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நெய் விடுவாங்க. ஆனா இதுல நெய்யும் கிடையாது, நம்ம ஃபுல்லா நல்லெண்ணெய் மட்டும்தான். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாசனை வருதுல்ல, இந்த ஸ்டேஜ்ல இதை நம்ம மாத்தி வச்சிடலாம். இதை எடுத்து இதுல மாத்திடலாம். ஓகே. அதுல பவுல்ல கொட்டணுமா? பவுல்ல கொட்டலாம்.
இப்போ இதுல வந்து அரிசி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்தலாம். அரிசி நம்ம ஏற்கனவே சொன்ன அளவு தான். 5க்கு ஒரு பங்கு 250 கிராம் கருப்பு உளுந்து எடுத்தீங்கன்னா 50 கிராம் அரிசி. இந்த கருப்பு உளுந்து வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் எல்லாம் வராம இருக்கும். கருப்பு உளுந்து கருப்பட்டி இது ரெண்டுமே வந்து பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அந்த பேக் பெயின் எல்லாம் வராத மாதிரி இது வராம இருக்கும். இந்த கருப்பு உளுந்துலயே வந்து நம்ம தோசைக்கும் அரைக்கலாம். நிறைய பேர் கருப்பு உளுந்து வந்து கசக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. ஆக்சுவலா கசக்காது. இந்த தோலோட போடுறது என்னன்னா நீங்க நல்லா குக் பண்ணும் போது அது கசப்பு வராது. நம்ம நல்லா வறுத்துட்டு செஞ்சோம்னா கசப்பு வராது. ஆனா தோசைக்கா அரைக்கும் போது நீங்க வந்து வறுக்க கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். அதை நிறைய பேர் என்ன கருப்பு உளுந்து தோசை மாவு, அதாவது உளுந்து தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்யும் போது என்னன்னா ஊற வச்சு அதை தோலை வந்து களைஞ்சிடுறாங்க, ஊற வச்சிடுறாங்க. அப்ப அது வந்து அரைக்கும் போதே அது தனியா கலந்துரும். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும்னா ஊற வைக்க கூடாது. ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சாலே போதும். 4 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா 1 டம்ளர் உளுந்து, இந்த கருப்பு உளுந்து. இந்த 4 டம்ளர் அரிசி வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உளுந்து ஊற வச்சுக்கோங்க. அது 10 நிமிஷம் ஊறினா போதுமா? போதும். அப்பனா உங்களுக்கு அதை அரைக்கும் போது அந்த உளுந்தோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஓகே. அது இதுவும் போகாம இருக்கும். சேர்த்து அரைச்சிரும். நீங்க அரைச்சிருமோன்னு யோசிக்க வேண்டாம், அரைச்சிரும். ஆக்சுவலா நீங்க ஊற வச்சாதான் அந்த தோல் தனியா கலண்டு வரும். அது அரையாம சில நேரம் அப்படியே இருக்கும். ஊற வைக்காம அரைக்கும் போது அது கரெக்ட். அதே மாதிரி அதுல கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஊற வைக்கும் போதே வெந்தயம். இந்த மாதிரி ஹெல்தியான இதுலயும் நீங்க சாப்பிடலாம். களி தான் கிண்டி சாப்பிடணும்ல, எந்தெந்த விதத்துல நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுகர் நிறைய சாப்பிட மாட்டாங்கன்றப்போ அந்த மாதிரி தோசை எடுத்துக்கலாம். அரிசி வந்து கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்ப சேர்த்து வச்சு நம்ம சேர்த்து வச்சு பவுடர் பண்ண போறோம். உளுந்தும் அரிசியும் சேர்த்து வச்சு நம்ம வந்து பொடிச்சிடுறோம். அண்ட் இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா வந்து கரைந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கருப்பட்டியே இதுல வடிகட்டி ஊத்திக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணணுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் வடிகட்டி ஊத்திக்கலாம், அப்புறமா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். என்ன ஊத்துவா? கரண்டி எடுத்துக்கிறீங்களா? ஆமா, நீங்க ஊத்திக்கிறீங்களா? இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊத்திடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். போதும் போதும் போதும். ஓகே. இப்போ இதுல வந்து நமக்கு 2.5 கப் அளவுக்கு இருக்கா பார்க்கணும். நம்ம எந்த கப் அளவுக்கு கிண்ட போறோமோ, பவுடர் எடுக்கிறோமோ, அதுக்கு 2.5 கப் அளவுக்கு இதுல இருக்கணும். இது வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா வந்து கட்டி தட்டாம இருக்கும். ஆக்சுவலா பெரியவங்க எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வராது. இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்னன்னா நல்லா கொதிக்கும் போது கொட்டிட்டு மூடிடுவாங்க. அதுலயே அப்படியே அது கரைஞ்சு ஒன்னா சேர்ந்துரும். எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அதனால நான் வந்து நம்மளோட பாணியில செஞ்சிடுறேன். இது மாதிரி நல்லா சேர்த்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துருக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு கரைச்சிருவேன். அதாவது நம்ம கட்டி விழாம இருக்கணும், அதுதான் மெயின். அப்போ நம்ம இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு ஆன் பண்ணட்டுமா? வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கலந்து விட்டாச்சு. இது மாதிரி தண்ணியா தான் இருக்கும். அப்போதான் அது வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்சம் தண்ணியா தான் தெரியும், ஆனா நம்ம மிக்ஸ் பண்ண கட்டி ஆயிரும். ஆன் பண்ணட்டுமா? ஆன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாம கரைச்சாச்சு. இதுதான் மெயின். குட்டி குட்டியா கட்டி விழாம நல்லா கரைச்சிக்கிட்டே போதும். இப்போ இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம களின்றது வந்து சும்மா டக்குன்னு செய்ய முடியாது. அந்த மிக்ஸ் பண்றத எப்படி கிண்டிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அது கரெக்டான இது வரும். இதுல வந்து நம்ம கிண்டும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்டே நிறைய சேர்க்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். பாருங்க, ஒரு ஸ்பூன். ஓகே, இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றிங்களா? மொத்தம் 3 ஸ்பூன். இன்னும் கொஞ்சம். இன்னுமா? ஆக்சுவலா இதுல எவ்வளவு நல்லெண்ணெய் சேர்க்கறீங்களோ 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்துவோம் நாங்க. 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தலாம். அது இன்னும் இதுவா இருக்குதுன்றதுக்கு இல்ல, அது ஊத்த தான் அது கரெக்டா வரும். நீங்க கிண்ட ஊத்திட்டே தான் கிண்டணும். தண்ணி ஆகாது. கரெக்டா மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா வந்துரும். ஓகே.
இப்போ இது நல்லா கட்டி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம. களி எந்த நிலைமையில இருக்குது? இது இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். அதாவது நீங்க இப்போ எப்படி இது வெந்துருச்சுன்னு பார்க்கலாம்னா, தண்ணி தொட்டு பார்க்கும்போது ஒட்டாம வரும். இப்போ அப்படின்னா உங்களுக்கு கையில ஒட்டாம இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே. இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஒட்டி வந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு போட்டிருக்கலாமோ? இல்ல, ஆக்சுவலா நிறைய மாவு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகாது. இல்ல, இது வந்து கொஞ்சம் உளுந்து வந்து வேகணும். நீங்க எவ்வளவு டைம் எடுக்கிறீங்களோ அந்த டைம் கொடுத்தாதான் அது வேகும். வேகலைன்னா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும், சாப்பிட்டா வயிறு வலி வரும் கண்டிப்பா. ஸோ அதை வேக வைக்க நீங்க டைம் ஆகுது. எனக்கு களி வந்து உங்களுக்கு வந்து உடனே வீட்டுல இன்ஸ்டன்டா செஞ்சு சாப்பிடக்கூடிய இது கிடையாது. வந்து பாத்தீங்கன்னாலே வந்து அது சுடுதண்ணி வச்சு கிண்டி எடுக்கிறது தான் களி. ஆக்சுவலா அது வந்து நீங்க உங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த களி பக்கம் வரக்கூடாது. இல்லைன்னா நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். ஓகே, அப்போ வெந்தாதான் வயிறு வலி வராது, இல்லைன்னா வயிறு வலி வந்துடும். கண்டிப்பா எது நமக்கு பெனிஃபிட்டோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ களினாலே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தேவையில்லாத ஒரு மசாலாஸ் எதுவும் இருக்காது. ஸோ உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். அந்த காலத்துல எல்லாரும் களி சாப்பிட்டு தான். களின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் இந்த களி மட்டும் இல்லை, கேப்ப களி இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி உளுந்த களி, வெந்தய களி, இந்த மாதிரி பல களிகள் வந்து ஓமக்களி செய்வாங்க. ஓமக்களிலாம் வந்து டெலிவரி டயத்துல கொடுக்கறது. ஓமக்களி, கேப்பக்களி, அப்புறம் வந்து அப்புறம் வந்து வெந்தய களி, இதெல்லாமே வந்து பூண்டு களி செய்வாங்க. இதெல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சட்டியோட ஒட்டாத ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் கழிச்சு உருண்டையா உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். கொஞ்சம் சூட்டோட எடுத்தாதான் உங்களுக்கு வந்து இதாகாது. எடுக்கணும் கொஞ்ச நேரம் இல்ல. யூசுவலா களின்னும் போது அந்த உருண்டையா அப்படி இருக்கும். அதுதான் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அது கரெக்டா வந்துடும். அது இப்ப நம்ம வெந்துருச்சுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியில நீங்க விரலை வச்சுட்டு இதுல தொட்டு பாருங்க. அது உங்களுக்கு ஒட்டலைன்னா லைட்டா ஏதாவது பவுல்ல ஊத்துட்டுமா? போதும். இந்த மாதிரி தண்ணியில ஒரு விரலை வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டிங்கன்னா கையில ஒட்டாது. அந்த லேயர் மாதிரி இருக்கு. ஓகே, அல்வா மாதிரி அது அப்படியே இருக்கும். இது வந்து உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்ல நீங்க வந்து கையில இப்படி தண்ணி தொட்டும் போதே கையில ஒட்டுச்சு, கையோட வந்துச்சு அப்படின்னா அது வேகலன்னு அர்த்தம். ஓகே. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சாப்பிடும் போது கூட எனக்கெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா வீட்டுலலாம் அப்படி உருண்டையா உருட்டி வச்சு அது குழி போட்டு அதுல எண்ணெய் ஊத்தி அப்படியே வாயில போட சொல்லுவாங்க. எடுத்து கொஞ்சம் குட்டி குட்டியா உருட்டி வச்சுட்டு அதுல எண்ணெயோட சேர்த்து அப்படியே வாயில போட்டு சாப்பிட சொல்லுவாங்க. அந்த எண்ணெயும் நல்லதுன்றதுனால அப்படிதான் சாப்பிடணும். ஓகே. டம்ளர் எண்ணெயும் கொடுப்பாங்க. டம்ளர் எண்ணெயும் கொடுப்பாங்க. உண்மையிலே அவ்வளோத்தையும் குடிச்சுதான் ஆனோம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ எஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண் சட்டின்றதுனால இது வந்து இன்னும் ஆற களி வந்து இறுக ஆரம்பிக்கும். உங்களுடைய கை பதத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க இந்த சூட்லயே கூட எடுத்து தண்ணியை வச்சு போட்டுவாங்க. இல்ல கொஞ்சம் டைம் விட்டுட்டு எடுத்து உருட்டி அப்படியே வச்சுக்கோங்க. எஸ், அது கொஞ்சம் அப்படியே டைம் கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோம் செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. கருப்பு உளுந்த நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே வானலியில கொஞ்சமா அரிசி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு தனியா ரெண்டுத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு வானலியில கொஞ்சமா கருப்பட்டி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. உருக்கின கருப்பட்டி இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டி ஊத்திக்கோங்க. வடிகட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற உளுந்த அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுல கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சுக்கோங்க. இப்ப கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா ஒட்டி ஒண்ணு போல கட்டி ஆகும் போது கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான உளுந்தங்களி தயார்.